வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கி காய்கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ காய்கறிகளில் ரெண்டு வகை இருக்குது. அதாவது மண்ணுக்கு மேலே வளரக்கூடிய காய்கறிகள், மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய வேர் காய்கறிகள் அப்படின்னு வகை இருக்குது. ஸோ மண்ணுக்கு மேலே வளரக்கூடிய காய்கறிகளை விடவும் அந்த வேர் காய்கறிகள், மண்ணுக்கு உள்ளே வளரக்கூடிய காய்கறிகள் அப்படின்றது பல்வேறு விதமான அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கி மருத்துவ நன்மைகளுமே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த கோடை காலங்களில் நமக்கு நீர் சத்து குறைபாட்டெல்லாம் நீக்கி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு பல்வேறு மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடிய முள்ளங்கி காய்கறிகள் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கி. முள்ளங்கி காய்கறியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து இது இரண்டுமே இருக்கிறதால செரிமானம் எப்போ சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முள்ளங்கி அடிக்கடி உணவுகளை சேர்த்து வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு வந்து குணப்படுத்துது, மீண்டும் வராமல் தடுக்குது. மேலும் இது வந்து பித்தநீர் உற்பத்தியை சீராக்குது. அதே போல கல்லீரல் மற்றும் பித்தப்பையுமே நமக்கு பாதுகாக்குது. உடல்ல வந்து நீர் தேக்கம் அடைவதை தடுத்து போதுமான அளவுக்கு மட்டுமே உடலை நீரேற்றமாக வைத்து எப்போதுமே செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் முள்ளங்கி காய்கறி ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்துவதற்கு முள்ளங்கி காய்கறி துணை புரியும். கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடியதுங்க முள்ளங்கி காய்கறி. முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார் சத்து இருக்கிறதால கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுது. மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவது தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எனவே முள்ளங்கியை வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்குமே அது உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடல் அந்த கல்லீரலில் வந்து மது இருந்தக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும்போது, அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடும்போது கல்லீரல் பாதிப்படைய தான் செய்யும். அந்த மாதிரி கொழுப்பு படிவுகள் படியாமல், நச்சு கழிவுகள் சேராமல் அதெல்லாம் நீக்கி விட்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றணும்னா முள்ளங்கி காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க முள்ளங்கி காய்கறி. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முள்ளங்கி காய்கறிகள் நிறைந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி காய்கறியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை முன்னாடியே தடுக்கிறது மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை முறித்து உடலினுடைய நிவாரணத்தை தருவதோட உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்துது. அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசன் எல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முள்ளங்கி காய்கறி உதவிகரமாக இருக்குங்க. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க முள்ளங்கி காய்கறி. முள்ளங்கி காய்கறிகள் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்தானது சருமத்தை நீரேற்றமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் விட்டமின் சி ஆனது கோலஜன் உற்பத்தி சருமத்தில் ஊக்குவிக்குது. கோலஜன் உற்பத்தி சருமத்தில் ஊக்குவிக்கப்படும் போது சுருக்கங்கள் அப்படின்றது சருமத்தில் இருக்காது. ரத்த ஓட்டம் சீரான அளவில் சருமத்தில் பாய்ந்து கொண்டே இருக்கும். இளமையான ஒரு சுருக்கம் இல்லாத தோற்றம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இல்லாமல் சரும ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த முள்ளங்கி காய்கறிகளில் விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது சருமத்தினுடைய செல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடியதுங்க முள்ளங்கி. நம்ம தண்ணீர் வந்து அதிகம் குடிக்காம இருக்கிறது, அதாவது போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது, உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் குடிக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால இன்று பலருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுது, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகுதுங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலுமே முள்ளங்கி காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. முள்ளங்கி சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பது மட்டும் இல்லாமல் அதை கரைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தினமும் முள்ளங்கி ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம், சமயத்தை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கற்கள் வந்து கரைந்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னாலுமே நம்ம தொடர்ந்து முள்ளங்கி காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா முள்ளங்கியில் வந்து கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து வந்து அதிகமாகவும் இருக்குங்க. எனவே இதை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக
பசியை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ பசியை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் முள்ளங்கி காய்கறியை காலையிலே சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு மற்ற உணவுகளை சாப்பிட்றதுக்கு கவனம் செலுத்த மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக முள்ளங்கி காய்கறியை டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொண்டு மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.